வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாள் ஒரு அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய அதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்ல சொல்ல இவர் அதை கேட்டுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு கையை தட்டி சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்கிறார், இவர் ஏன் சிரிக்கிறார் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பெரிய அதிகாரி போன உடனே இவர்கிட்ட போய் மெதுவாக கேட்டேன், ஏன் சார், அவர் உங்ககிட்ட சொன்னது ஜோக்கு மாதிரியும் தெரியலையே, அதுக்கு போய் இப்படி அட்டகாசமாக சிரிக்கிறீங்களே அப்படின்னேன். சார், அவர் சொன்னது ஜோக்கு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, ஆனால் அவருக்கு தெரியலையே, தான் சொல்கிறது ஜோக்குன்னு அவர் நினைக்கிறார், அதனால் நான் சிரிக்க வேண்டியிருக்கு, ஏன்னா அவர் எனக்கு மேல் அதிகாரி அப்படின்னார். இந்த ஆள் ரொம்ப புத்திசாலி, அறிவுள்ளவர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறார். வாழ்க்கையே கஷ்டமில்லாமல் ஓட்ட தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அறிவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தான் அறிவு அப்படின்னு சில அறிவாளிகள் பதில் சொல்கிறாங்க. இந்த அறிவுங்கிறது நம்ம உடம்பில் எங்கே இருக்குது? மூளையில் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த அறிவை அளக்க முடியுமா அப்படின்னா முடியும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறிவுள்ளவன் அறிவில்லாதவன் அப்படின்னு 2 வகையாக தான் பிரிக்கிறோம் சுலபமாக. அறிவுள்ளவனை புத்திசாலிங்கிறோம், அறிவு இல்லாதவனை மண்டுங்கிறோம். ஆனால் அறிவுள்ளவங்களையே நிபுணர்கள் தரவாரியாக பிரிச்சிருக்கிறாங்க. அறிவின் தரத்தை பாகுபாடு பண்ணி 1 முதல் 200 வரைக்கும் கணக்கிட்டுருக்கிறாங்க. அதாவது ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரும் வச்சுருக்கிறாங்க. இந்த ஐக்யூ 90லேருந்து 100 வரைக்கும் இருந்தால் அவன் சராசரி மனுஷன். 110லேருந்து 120 வரைக்கும் இருந்தால் அவன் சராசரிக்கும் மேலே. 120லேருந்து 130 வரைக்கும் இருந்தால் அவன் ஒரு சிறந்த புத்திசாலி. 130லேருந்து 140 வரைக்கும் இருந்தால் அவன் பிறவியிலேயே புத்திசாலித்தனம் உள்ளவன். 140க்கும் மேலே ஐக்யூ போயிடுத்துன்னா அவன் மேதை, அதாவது ஜீனியஸ். அது சரி, இது வரைக்கும் 90க்கும் மேலேயே பார்த்துக்கிட்டு போகிறோமே. இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். 90க்கு கீழே போக போக மந்தம், அதிக மந்தம், அளவு கடந்த மந்தம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. அதனால் ஒருத்தருடைய ஐக்யூவை கணக்கிட்டு அவருடைய புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். ஒரு பெரிய மனுஷன் இருந்தார், வசதியான ஆள் தான், இருந்தாலும் செலவு பண்ண மாட்டார், கஞ்சன். அவர் மனைவிக்கு திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. பட்டணத்துக்கு போய் ஒரு டாக்டரை அழைச்சிட்டு வந்தார். கொஞ்ச நாள் இவர் வீட்லேயே தங்கி வைத்தியம் பார்க்குறதுக்காக. அந்த டாக்டர் கிராமத்துக்கு அந்த பெரிய மனுஷன் வீட்டிலே தங்கி வைத்தியம் பார்த்தார். அந்த அம்மாவுக்கு தீவிரமாக சிகிச்சையெல்லாம் பண்ணார். இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் புறப்பட்டார். ஐயா, நான் புறப்படுறேன், எனக்கு தர வேண்டிய ஃபீஸை கொடுக்குறீங்களான்னு கேட்டார். அந்த பெரிய மனுஷன் பார்த்தார். டாக்டர், நீங்கள் என் மனைவியை காப்பாற்றினீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைன்னார் டாக்டர். சரி, என் மனைவியை காப்பாற்ற முடியாத நீங்கள் அவளை சாகடிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். ஐயோ, நான் உங்கள் மனைவியை சாகடிக்கலை, அவங்க வியாதியினால தான் செத்தாங்க அப்படின்னார் அந்த டாக்டர். இப்போ அந்த பெரிய மனுஷன் சொல்கிறார், டாக்டர், நீங்கள் என் மனைவியை காப்பாற்றவும் இல்லை, சாகடிக்கவும் இல்லை, காப்பாற்றவும் முடியாத, சாகடிக்கவும் முடியாத உங்களுக்கு நான் என்னத்துக்காக சிகிச்சைக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னார். அந்த ஆள் ஐக்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.